யார் இப்ப வர சொன்னது? ச்சே, சும்மா வந்து அத பண்ணு அத செய் இத செய்யும். இவனும் கூட சேர்ந்து நடிக்கிறான் பாரு. ஆத்திரம் பத்திக்கிட்டு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே கல்ல தூக்கி போட்டு சாவடிக்கணும் போல இருக்கு. உங்க அம்மா பத்தி டாபிக் எடுத்தாலே வாய மூடிடுவல்ல. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் சமைச்சு போடுறேனோ அதை தான் நீ சாப்பிடணும். முடிஞ்சா சாப்பிடு, இல்லையா எங்கிட்டாவது போய் சாப்பிடு. எனக்குலாம் தெரியாது சரியா? சும்மா இந்த உங்க அம்மா வச்சு நீ ஏத்தி விடுறது, உங்க அக்கா காரிய வச்சு ஏத்தி விடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இங்க பாரு, அவங்க எது கேட்டாங்களோ அதான் என்னால செஞ்சு தர முடியும் சரியா? அப்படி இல்லையா எனக்கு செய்ய தெரியலையா, நான் ஏதாவது வாங்கிதான் தர முடியும். சாப்பாடே போடாம விட்டாதான் அது தப்பு சரியா? அவங்க ஆசையா வந்து மருமக கையால சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. டேய், நீ தான் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. இதுல இருந்தே கிளியரா தெரியுது நீ தான் உங்க அம்மா வர வச்சிருக்க. போன் அடிக்குது. அக்கா ஏன் கால் பண்றா? ஹலோ அக்கா, சொல்லுக்கா. வீட்டுலதான் இருக்கேன். ஷாப்பிங் போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நிஜமாவா? சரி வாங்கக்கா வாங்கக்கா. எவ்வளவு நேரம் ஆகும்? ஓ, வந்துட்டியாக்கா? சரி வா 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 வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம் வாங்க. சரிக்கா. அக்கா எப்படி இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க? ஒண்ணு இல்ல, வந்து பக்கத்துல கடைக்கு வந்தேன். சரி அப்படி ஒண்ணு பாத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, மிஸ் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு? எப்படி இருக்கிற? ஏதோ இருக்கேன்க்கா. என்ன ஏதோ இருக்கேன்னு சொல்ற? ஆமா, நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்தேன். வந்துருச்சு எங்க மாமியார் இன்னைக்கு காலையிலேயே. அவங்க குணம்தான் தெரியும்ல, ஏன் அவங்க பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கிற? வந்தவங்க சும்மா பாத்துட்டு போனா பரவாயில்லக்கா. அது சரியில்லை இது சரியில்லை, உனக்கு அந்த குழம்பு வை, இந்த ஃபர்ஸ்ட் கர்ட் ரைஸ் சொன்னாங்கக்கா. சரி, நானும் கர்ட் ரைஸ் போனேன். ஓகே. இப்ப ஏதாவது வேற ஏதாவது குழம்பு வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிருப்பேன். கர்ட் ரைஸ் வைக்க சொல்லிட்டு வந்து உனக்கு அது தெரியாதா இது தெரியாதா, என் பையனுக்கு அந்த மீன் குழம்பு தான் பிடிக்கும், இந்த மீன் குழம்பு தான் பிடிக்கும், உனக்கு அது கூட செய்ய தெரியாதா, என்ன வளர்த்திருக்காங்க, நான் அவ்வளவு பேச்சு பேசுதுங்கக்கா. சொல்றாங்க. ஆமா, எனக்கு அப்படியே பிரஷரா இருக்கு. நீ விடு, நீ உன் மாதிரி நீ சமைக்கிறத நீ ஓகேவா? அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத சரியா? பேச்சு பேசிட்டு இருக்காங்கக்கா அவங்க. நான் எதுக்கு இங்க வந்தேன்? அவர் கூட ஜாலியா ஹாப்பியா இருக்கணும்னு தானே வந்தேன். இங்கேயும் வந்து அந்த லேடி இப்படி பண்றாங்கக்கா. சரி நீ விடு, நான் அவங்கள பத்தில நினைச்சிட்டு ஒண்ணு இது பண்ணிட்டு இருக்காதுங்க பாரு. சொல்றது கேளு, இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாத. நீ என்ன சமைக்கிறியோ நீ அதை மட்டும் சமை, நீ அவங்க பேசலாம் கேட்டுட்டு இருக்காத சரியா? உங்க அப்பா வீட்டுல இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலையா? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவியா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி உட்காந்து இத்தனை வெரைட்டி செய்ய முடியும்? வேணுமே அவங்க சண்டை இழுக்கிறாங்கக்கா கிச்சன்ல வந்துட்டு. நீ ரசம் வை, இப்பே ரசம் வை, சாம்பார் வை, அப்படி இப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ண. அப்படி கேட்டாங்கன்னா அவங்களே சமைக்க சொல்லிடு. அதுதான் நானும் சொன்னேன், அவங்களே சமைக்க சொல்லு. நீங்க செஞ்சு வைங்க, நான் சாப்பிடுறேன்னு சொல்லு, அப்படி சொல்லு. இவனும் அம்மாவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்கக்கா. எனக்கு எவ்வளவு கடுப்பாகும் இந்த மாதிரி. சொன்னா கூட கேட்கலையா வீட்டுல? இவர் சொன்னா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஏன் உன்னை சமைக்க தானே சொன்னாங்க, வேற என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு. நான் அதனாலதான் இப்ப டென்ஷன்ல வீட்டுல இருந்தா ப்ரெஷரா இருக்கு. அவங்க மூஞ்செல்லாம் என்னால பாக்க முடியாது. அதுக்குதான் நான் ஷாப்பிங் போலான்னு கிளம்புனேன். சரி ஓகே, வந்துட்டேன். சரி ஓகே, நீ கிளம்பு, நம்ம வெளியில போலாம். சரி போ. சரியா? நீ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நீ என்ன சமைக்கிறியோ சமைச்சு வச்சா சாப்பிடுறாங்களான்னு பாரு. அவங்க கிட்டே அதையே சொல்லு. எனக்கு இதுக்கு மேல சமைக்க முடியாது, என்னுடைய ஒர்க்கும் எனக்கு முக்கியம். நான் அதனால என்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துதான் தீரணும் சரியா? அப்படி பேசுறாங்கக்கா. என்ன அவங்க பேசுறத காதுல வாங்காத, விட்டுருங்கிறேன். அவங்க பையனை ஏத்தி விடுற மாதிரியே பேசுறாங்க. இங்க நான் எதுக்கு வந்தேன்? இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொட்டுறதுக்கு தான் நான் டிகிரி படிச்சேனாக்கா நானு. சொல்லுங்க பாக்கலாம். சரி விடு விடு, சரி நீ விடு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, விடு விடு.
அவங்க எல்லாம் உள்ள சேர்க்காத இனிமேல்ட்டு. நீ தனியா இருந்து தனியா வாழணும்னு தானே இப்ப வந்திருக்க இங்க. சரியா? தனியா ஒரு இடம் வாங்கு, அதுக்கேத்த மாதிரி நீ வேலை பாரு இனிமேல்ட்டு. அவங்க எல்லாம் உள்ளேயே சேர்க்காத இனிமேல். நானாக்கா சேர்க்கிறேன்? நானா அந்த லேடியை கூப்பிட்டேன்? அதுவா வந்துச்சு, அதுவா தங்கு தங்கு குதிச்சிச்சு. அவங்க பையனுக்கு சரியா சாப்பாடு ஆக்கி போடுறதுல அவன் இழைச்சு போயிட்டான். அப்படி இப்படி என்னென்னமோ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்குக்கா அவங்க பையன் முன்னாடி. என்ன பேசுன்னே எனக்கு வந்து தெரியல. நீ ஒன்றும் இது பண்ணாத, விடு இனிமேல்ட்டு. அவங்க மாமியார் இப்ப கிட்டே சேர்க்கிற வேலை வச்சுக்காத இனிமேல்ட்டு. சரியா? அவங்களுக்கு சேர்க்கவே சேர்க்காத. நீ உன் வேலை உண்டு நின்றுட்டே இரு. சரியா? தனியா இனி இடம் வாங்குறதுக்கு நீ வேலை பாக்குறல, நீ தனியா இடம் வாங்குறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பாரு முதல்ல. அதான்க்கா நானும் பிளானிங்ல இருக்கேன். இந்த லேடிக்கு காசு கொடுக்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண வைக்கணும். ஸ்டாப் பண்ண வச்சாதான் நான் ஓன் ஹவுஸ் வாங்க முடியும். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பணம் எல்லாம் கொடுக்குறாங்களாங்க? ஆமா, அதை ஸ்டாப் பண்ண வச்சுதான் நான் எப்படியாவது பண்ணி இஎம்ஐலயாவது நான் ஒரு வீடு வாங்கணும். எவ்வளவு நாளைக்கு இங்கே நான் இருப்பேன் சொல்லுங்க பாக்கலாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஓன் ஹவுஸ்ல இருக்காங்க. நான் மட்டும் எவ்வளவு நாளைக்கு இந்த ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறது? என் சம்பாதிக்கிற காசு இதுக்கே சரியா போயிடுது. சரி, ஓகே, இது பாத்துக்கலாம் எப்படின்னு. நான் பேசுறேன் எப்படின்னு உங்க வீட்டார்ட்ட நான் பேசிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னு நான் டிசைட் பண்றேன். அதை வந்து சரியா? உங்க மாமியார் பேச்ச நீ கேட்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்னுடைய லைஃப பாரு, உனக்கு நாளைக்கு போற பிள்ளைங்களை பாரு. நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சாதான் பிள்ளைங்க நம்மள மதிப்பாங்க, புரியுதா? அதனால அதுக்கேத்த மாதிரி நீ இருந்துக்கோ, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, ஓகேவா? உங்க மாமியார் பேச்ச நீ கேட்கவே கேட்காது. அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவங்க காலம் கொஞ்சம் காலம் தான். இனி இருக்கிற காலம் எல்லாமே நீனும் உங்க ஹஸ்பண்ட் தான். சரியா? அதுக்கேத்த மாதிரி நீ இருக்க பாரு. நம்ம வெளியில போலாம், நீ கிளம்பு. எனக்கு அவங்க பேசினா கூட மேட்டரா தெரியல. இந்த ராம் சப்போர்ட் பண்றான் பாருங்க அவங்களுக்கு. இன்னைக்கு இவங்க அம்மா வருவாங்க, நாளைக்கு அவங்க அக்கா காரி வருவா, எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுறதுதான் என் வேலையா? சரி, நான் பேசுறேன் அவங்க கிட்ட. சரியா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவருக்கு வரலையா? அவங்க வரலன்னா சரி, ஜஸ்ட் ஒரு கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு சொல்லிட்டு நான் கால் பண்ணிட்டு வந்தேன். சரி, வேலை வரும்போது ஒண்ணு பார்த்துட்டு போலான்ட்டுதான். காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்ல, எதுவும் வேணாம், நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே, ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நம்ம ஷாப்பிங் போலாம், ஓகேவா? கொஞ்சம் ஷாப்பிங் போனா நீ ரிலீஃபா இருப்ப, உன் மனசு கொஞ்சம் இதமா இருக்கும். சரியா? நீ இதையே நினைச்சுக்கிட்டு வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்ப. நீ கிளம்பு, வா போலாமா? நீ கிளம்பு, வா. போன் எடுத்துக்கோ. சாவி எடுத்துக்கோ, டோர் லாக் பண்ணிடு. சரி, வாக்கா போலாம். நல்ல வேலை நீ வந்துட்ட தெரியுமா? சரி, செம்ம அப்செட்டா ஒன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துக்கலாம். கரெக்டான டைம்ல வந்து